கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று யோசுவா 21 45 நாம் வாசிக்க முடியும். ஆம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எப்படி அது நிறைவேறிற்று? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளிவந்த வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் யோர்தானை கடந்து பல போராட்டங்கள், எதிரிகளை வென்று அதற்கு பின்பாக தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்களித்திருந்த அந்த முழுமையான வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். அவர் வார்த்தை ஒருபோதும் தவறி போகவில்லை. தேவன் சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் தவறாமல் நிறைவேறும் என்பதை என்னாகமத்தின் புஸ்தகம் 23 19 ஏசாயா 55 11 நாம் வாசிக்க முடியும். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தது ஆதியாகமம் 12 7 வாக்கு தந்தார். நிறைவேற 400 ஆண்டுகள் எடுத்தது. தேவன் தாமதிப்பது போல் தோன்றினாலும் அது தாமதமல்ல. தேவன் அதை நிறைவேற்றி கொடுத்தார். முழுமையால் எல்லாம் நிறைவேறின, பாதி அல்ல, ஏதோ கொஞ்சம் குறைய அல்ல. பிலிப்பியர் 1 வாசிக்கிறோம். அது முழுமையுமாய் அது நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தர் ஆரம்பித்த அந்த காரியத்தை நிச்சயமாய் முடித்து தர வல்லவராக இருக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்தார். அது ஒன்றும் தவறி போகவில்லை, அது ஒன்றும் கீழே விழுந்து போகவில்லை. அவர்கள் விரும்பின காரியமாய் அவைகள் எல்லாம் வாய்க்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். இந்த நாட்களிலும் அப்படியே அவர்களுக்கு நிலத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணினார். நிலத்தை கொடுத்தார், தேசத்தை கொடுத்தார். சத்துக்களை அவர்கள் நடுவிலிருந்து விரட்டுவேன்னு சொன்னார். அதன்படியே செய்தார். இளைப்பாறுதலை தருவேன், ஓய்வை தருவேன்னு சொன்னார். அதன்படியே சொன்னார். நான் உன்னோடே கூட இருப்பேன்னு சொன்னார். உன்னை விட்டு விலகாமல் இருப்பேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களும் அப்படியே நிறைவேறும். ஒன்று கூட தவறி போவதே இல்லை. அவர் சொல்லுகிற காரியம் நிச்சயமாய் நிறைவேறும். அவருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபத்தோடு, ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீர் சொல்லி வைத்திருக்கிற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் அப்பா என்று சொல்லி காத்திருப்போமே. ஆனால் இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படியே இதே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் பயபக்திக்குரிய தேவன் நமக்கும் அப்படியே செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.